தண்ணி தீந்து போச்சு. இன்னைக்காவது தண்ணி வருதான்னு பார்க்கணும். இந்த தண்ணி விடுறவனுக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியல. ஒரு வாரம் ஆகுது ஒரு முறை தண்ணி விட. அந்த ஒரு முறை பிடிச்ச தண்ணி எத்தனை காலத்துக்கு வச்சு பயன்படுத்துறதா? இதை கேட்டா சண்டை போடுறாங்க. ஏன் மலரு, நீ எப்ப வந்து பிள்ளை? ஒத்த வார்த்தை சொல்லக்கூடாதா? தண்ணி வந்திருக்குன்னு சொல்லி. நான் சும்மா தண்ணி வருதா இல்லையான்னு பார்த்துட்டு போலான்னு வந்தாத்தா. அப்புறம் பார்த்தாதான் தெரியுது தண்ணி வந்துட்டு இருக்கு. அதான் ஒரு குடம் தூக்கிட்டு போலான்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இந்த குடம் தண்ணி தூக்கிட்டு போய் வீட்டில் வச்சுட்டு வேற குடம் எடுத்துட்டு வர்ற வழியில தான் அத்தா உங்ககிட்ட சொல்லிட்டு வரலாம்னு நினைச்சேன். பார்த்தா அதுக்குள்ள நீங்களே வந்துட்டீங்க. இப்ப தண்ணி இல்லாம பறவை எப்படி இருக்குதா? ஒரு நாள் குளிக்காட்டியே உடம்பெல்லாம் அரிப்பு எடுத்துருது. 2 குடம் தண்ணி அந்த பக்கத்து வீட்டு சீலா கிட்ட கடை வாங்கினேன். எம்பூட்டு நாள் தான் அவளும் சும்மா கொடுப்பாளாம். அதான் சொல்லி இன்னைக்கு நானே இங்கே வந்துட்டேன். அவகிட்ட இன்னும் எதுவும் கேட்கக்கூடாதுன்னு. அதுக்கே அவ மூஞ்சி அங்கிட்டுல தூக்கி வச்சிருக்கா. தண்ணி தினந்தோறும் வந்து கேட்கறாங்கன்னு சொல்லி. நான் பெரிய பானையில பிடிச்சி வச்சிருக்காத்தா. உங்களுக்கு தண்ணி வேணும்னா எங்க வீட்டை வந்து மொண்டுட்டு போங்க. நீங்க ஏன் அங்கெல்லாம் போய் கேட்டு சங்கடப்படுறீங்க? அட நம்ம உறவுக்கார பிள்ளை தானேன்னு சொல்லி நம்ம நினைச்சோம். அவ என்னடான்னா அம்புட்டு அலப்பிக்கிறா. அட நம்ம செவ்வந்தி, ஏங்கன்னு நீ எப்ப வந்த ஊர்ல இருந்து? போன வாரமே வந்துட்டான் அத்தா. நீ எனக்குன்னு இந்த பக்கம் நம்ம வீட்டுல போர் மோட்டர் இல்ல, அதுல பிடிச்சிக்க வேண்டியது தானே. இம்புட்டு தூரம் தவளை தூக்கிட்டு வரா இருக்கு அத்தா. ஆனா கொஞ்ச நாளா ஊர்ல இல்லாததால ரிப்பேரா இருக்கு. அதான். சரிதாயி, வந்து தண்ணி பிடிச்சிக்கோ தாயி. நாங்க பொறுமையாவே போறவே பிடிச்சிக்கிறோம். இருக்கட்டும் பாட்டி, நான் இப்பதானே வந்தேன். நான் பொறுமையாவே பிடிச்சிக்கிறேன். நீங்க முதல்ல பிடிச்சிக்கோங்க. அட புடிங்க யாராவது, அப்புறம் தண்ணி நின்ற போகுது. அதுக்கப்புறம் இவ்வளவு தூரம் வந்தோம், தண்ணி பிடிக்காம போயிரும். இதோ நானே பிடிக்கிறேன் மலர். வீட்டுல எல்லாரும் சௌக்கியமா செவந்தி? எல்லாரும் நல்லா இருக்காங்கக்கா. நம்ம வீட்டுல எல்லாரும் சௌக்கியம் தானா? நல்லா இருக்காங்கம்மா. கிணத்து கட்டைக்கு துணி துவைக்க வந்த அன்னைக்கு பார்த்ததுன்னு, அதோட இன்னைக்குதான் பாக்குறேன். சரி மலர், நான் போய் தண்ணி கொண்டு போய் ஊத்திட்டு வரேன். சரி, போயிட்டு வாங்க செவ்வந்தி. ஒவ்வொருத்தர் பிடிச்சதுக்கு அப்புறமும் தண்ணி மூடிடுவோம் ஆத்தா. தண்ணி வீணா போகுது. ஆமாங்கண்ணு, அது சரிதான். சரி மலரு, நான் போய் ஊத்திட்டு இந்தா ஓடி வாரேன். நீ அதுக்குள்ள பிடிச்சிட்டு. இந்த ஆள் வேற நின்றுகிட்டே இருக்காரு. வேணும்னா 2 குடம் பிடிச்சிட்டு போக வேண்டியதுதானே. அமைதியா நின்றுட்டு இருந்தா எப்படி தெரியும்? சரி, நம்ம மட்டும்தானே இருக்கோம். நாம பிடிச்சிட்டு போவோம், அப்புறம் பிடிச்சுக்கிட்டோம். பிடிச்சிட்டியா மலரு? அதுக்குள்ளேயே ஆத்தா ஊத்திட்டு வந்துட்டீங்க. நல்ல வேலை வந்துட்டீங்க. நான் இப்பதான் யோசிச்சுட்டு இருந்தேன், தண்ணி தலையில தூக்க யாரும் இல்லையேன்னு சொல்லி. ஆமாம்ல, வெரசா போய் வந்தாதான் 4 குடம் சேர்த்து பிடிக்க முடியும். அதான் வேகமா போயிட்டு வந்தேன். சரி ஆத்தா, எனக்கு இந்த தவளையை கொஞ்சம் தலைக்கு தூக்கி விடுங்க. வேண்டாம்ல, பொறுமையா ஒத்த கடமாவே தூக்கிட்டு போயேன். ஏன் இம்புட்டு அவசரம்? எங்கேயாவது தடுக்கிவில? இல்ல ஆத்தா, அம்புட்டு தூரம் போனோம். ஒத்த குடமா எடுத்துட்டு போனா நான் என்னைக்கு எடுத்து முடிக்கிறது? சரி, பறவு வா விருப்பம். நான் என்ன சொல்ல? சரிங்க ஆத்தா, நான் பாத்துக்கிறேன்.